மகர ராசி. மகரம் சிகரத்தை தொடுவது, பொன் பொருள் பூமியாக இருப்பது, மகராசியா இருப்பது, மகாராணியா இருப்பது. கடந்த காலங்கள் பாதச்சனி சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் உங்களை விட்டு போய்விட்டது, கும்பத்துக்கு போய்விட்டது. சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நேரம், எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய நேரம், தேம்பி தேம்பி அழுத நேரம் முடிஞ்சு இப்ப தெவிட்டாத தெல்லமுதம் இருக்கக்கூடிய நேரம். அந்த கூடுதல் பலனாக குரு வேற 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய நேரம் மகரத்துக்கு. அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு 10 குரு 9ஆம் இடத்தை பார்க்குற பயிற்சி முடிஞ்சிருச்சு. உங்களையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அடுத்த பார்க்க வேண்டுமா? மூத்த பையனுக்கே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் இடது பையனுக்கு பார்க்க வேண்டாமா? வீட்டுல சொல்லுவாங்கல்ல, மூத்த பையன் பேர பேத்தியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்ப இளைய பையன் நடுப்பையனை பார்க்க வேண்டாமா? இளைய பொண்ணை பார்க்க வேண்டாமா? மூத்த பொண்ணு சங்கீதா தான் உங்களுக்கு பிடிச்சதா? இளைய பொண்ணு ஆர்த்தியை பார்க்க வேண்டாமா? அதுக்கு வேண்டிய வைபவங்கள் பார்க்கணும், கல்யாணத்தை பண்ணணும் சொல்ற பார்த்தீங்களா? குடும்பத்துல அப்படியே நேச்சுரலா வந்துடணும். அந்த நேச்சுரலா வரக்கூடிய இடம் தான் மகரம். அப்ப இதுவரையும் மகரத்தை 9ஆம் இடமா பார்த்த குரு பகவான் இப்போது கும்பத்தை 9ஆம் இடமா பார்க்கிறார். இப்போது கும்பத்தை 9ஆம் இடமா பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. ஆக நிச்சயமாக மகர ராசி நேரங்களுக்கு அஷ்டமத்து சனி, அந்த பாத சனி தாக்கம், 3 சனீஸ்வருடைய தாக்கம் குறைஞ்சு போச்சு. அப்ப ராகு ராசிக்கு 2ல இருக்காரு. ராசிக்கு 2ல இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2ல கணவன் மனைவி உறவு முடிவாகலாம். திருமணத்துக்கு முடிவாகலாம். திருமணத்தை முடித்து ஒழுங்க இல்லைன்னா முறிவாகலாம். ஏன்னா 2, 7, 1, 8 கால சர்ப்பசாந்தி. திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு பண்ணுங்க. திருநாகேஸ்வரம் போகலாம். காத்தவராயன் சாமி எல்லாத்தையும் கும்பிடலாம். அதுல ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி 2ஆம் இடம் மகரத்துக்கு இருக்க மாதிரி 8ஆம் இடங்கிறது கேது இருக்காரு. அப்போ காலகு பேச்சுல 8ஆம் இடங்கும்போது அதுவும் குடும்ப சம்பந்தப்பட்டது தான். வண்டி வாகனத்துல கவனம் போகணும், பகல்ல போகணும், வம்பு வழக்குகளுக்கு உரியது, விபத்துக்களுக்கு உரியது. ரொம்ப எச்சரிக்கணும். 8ஆம் இடம் 8ஆம் இடங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப கும்பம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம். அப்ப உத்திராடம் திருவோணம் அவிட்டம். உத்திராடம் சொல்லிட்டு ஏற்கனவே துர்க்கை தட்சிணாமூர்த்தி தர்மாபுரம். உத்திராடம் திருவோணம் ராஜ காளியம்மன் தெத்துப்பட்டி திண்டுக்கல் பக்கத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்காங்க. திருவோணம் தெத்துப்பட்டி ராஜ காளியம்மன் மிக அற்புதமான ஸ்தலம். தெத்துப்பட்டி ராஜ காளியம்மன் அங்கே இன்னைக்கும் போங்க. கோச்சாரத்துல எப்படி நம்ம கோச்சார பலன் சொல்றோமோ, எப்படி அப்டேட் பண்றாடே தம்பி, அப்டேட் பண்றா, எங்க போற ஏது பண்ண சொல்ல, அதே மாதிரி சூரிய பகவான் சந்திர பகவான் அப்டேட்ல இருக்காங்க. உலகத்துல இல்லாத நவகிரகங்கள் கோவில் அந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் பக்கத்துல கன்னிவாடி மிக சிறப்பாக அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அத்தி மரத்தில் ஒரே மரத்திலான அம்பிகை அந்த காளியம்மன். அவளை வழிபடுவது சால சிறந்தது, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அத்தி பற்றி அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ராகு பெயர்ச்சியில நிச்சயமாக மகரத்திற்கும் கேதுவினால் மகரத்திற்கும் மிக கவனமாக இருக்கணும். திருநாகேஸ்வரம் போகலாம், காளஹஸ்தி போகலாம். எல்லாத்தையும் வழிபாடு சர்ப்பசாந்தி பூஜை செய்து கொள்ளுங்கள். சர்ப்பசாந்தி பூஜை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் குறையும். ஏன்னா இருக்கிற இடம் அப்படி.